இத்தனை பேர் நீட்டுவான், இவ்வளவு பேர் நீட்டுவான், இவ்வளவு பேர் நீட்டுவான், இந்த இடத்துல நீ பேண்ட செட் பண்ணி, இந்த இடத்துல நீ நடந்த செட் பண்ணி, இந்த இடத்துல நட இப்படியா ஜனத்தை கூட்டுங்கடா. இது எதுவுமே வானாடா எங்க தலைவருக்கு. உங்க விஜய் நான் வர முடிஞ்சு போச்சு. பொன்ராஜ்ன்ற கேரக்டருங்க, அவன் வந்து அண்ணா அறிவாலயத்துடைய அடிமை நாய், ஸ்டாலினுடைய அந்த செருப்ப நக்கி பழைக்கிற நாய், விபச்சாரிகள் சொல்றேன். உனக்கு என்னடா நான் மரியாதை கொடுக்கணும்? எவ்வளவு செருப்பட்டு அடிக்க வேண்டிய வார்த்தை இது? எங்கிருந்து வருது உங்களுக்கு இவ்வளவு கொழுப்பு, இவ்வளவு திமிரம்? உங்களுக்கு வெக்கமாகடா. இலவசமா புல்ல கூட கொடுப்பாங்க சீமான் அவர்கள் சொன்ன விஷயம். சீமான பத்தி எல்லாம் பேசுற டென்ஷன் வரங்க, புரியுதுங்களா? சீமான் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சாரு? சீமான்லாம் ஒரு ஆளாங்க. இந்த சைதை சாதிக்குன்னு ஒருத்தர் இருப்பான, அவன் ஒரு பப்ளிக் கூட்டத்துல பேசுறாங்க. நடிகை குஷ்பு, நடிகை நமிதா, நடிகை காயத்ரி, நடிகை கௌதமி, இவங்க வாய வாடகை விட்டு போழைக்கிற போய்ச்சின்னு போய விபச்சாரிகள். இவங்க எல்லாம் யாரு? இவங்க எல்லாம் டே ஒரு வார்த்தைனா ஒரு மரியாதை இருக்கும், ஒரு கௌரவம் இருக்கும். நான் படிச்ச தற்கொலை கூட்டன்ற, நீ படிச்சவனடா? நீ படிச்சவனா? தற்கொலை கூட்டன்ற. தமிழ்நாட்டு பெண்களை இழிவுபடுத்தலாம். கலாச்சார சீரழிவை விஜய் வந்து நடத்தி கொண்டிருக்கிறார். யாரா கலாச்சார சீரழிவை நடத்துறது? ஆனா இரும்பு கரம் கொண்டு அடக்குறோம் அப்படின்றத திமுக தரம் சொல்லிட்டு தானே இருக்காங்க. அவங்க இரும்பு கரம் போட்டு அடக்கல, துரும்பு கரம் போட்டு அடக்கல. சீமான் அவர்கள் கேட்கிறாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எங்க கட்சியை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க, அவங்க ஆளுங்க பேசுறாங்க. அப்பெல்லாம் வந்து விஜய் அவர்கள் நேரடியா வந்துட்டு எதுவும் பேசல. நீ சும்மா இருப்ப விஜய், சீமான் சும்மா இருப்பார். ஏன்னா அவர் வந்து விஜயலட்சுமியை விபச்சாரின்னு சொன்னவர். உனக்கும் பொன்ராஜுக்கும் நல்லா ஒத்து போகும். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு தாவேக்காவை சேர்ந்த ஓட்டேரி ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பொன்ராஜ் அவர்கள் பேசின விஷயம், அவர் வந்துட்டு இந்த மாதிரி விஜயை ஃபாலோ பண்ற எல்லாருமே விபச்சாரிகள் அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு. திரும்ப வந்து அதை பத்தி கேட்கும் போது கூட நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி வார்த்தையை சொல்றாரு. நேற்று விஜய் அவர்கள் வந்து போய் நேரடியாக புகார் கொடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் வந்து நான் வந்துட்டு இல்லை நான் மன்னிப்பு கேட்கிறேன், ஆனா அந்த மன்னிப்புமே வேற மாதிரி அவர் கேட்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? மன்னிப்பு கேட்கறல்ல, அவரு பல விஷயங்களை பேசியிருக்கிறார். மன்னிப்பெல்லாம் அவர் கேட்கல. அவரும் மன்னிப்பு கேட்கணும், இவர் விஜய் மன்னிப்பு கேட்கணும், ஏதோ சுத்தி வராரு. இந்த பொன்ராஜ்ன்ற கேரக்டருங்க, அவன் வந்து அண்ணா அறிவாலயத்துடைய அடிமை நாய், அண்ணா அறிவாலயத்துடைய அடிமை நாய், ஸ்டாலினுடைய அந்த செருப்ப நக்கி பழைக்கிற நாய், புரியுதா? ஏன் நான் இவ்வளவு கடுமையா நான் பேச மாட்டேன். எனக்கெல்லாம் வந்து ஒரு மரியாதை கொடுத்து தான் பேசுவேன், கோவமா பேசுவேன், ஆனா மரியாதை குறைவா பேச மாட்டேன். இல்ல இந்த மாதிரி தமிழ்நாட்டு பெண்களை விபச்சாரிகள் சொல்றேன்னா உனக்கு என்னடா நான் மரியாதை கொடுக்கணும்? யூ ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். நீ மரியாதை கொடுத்தாதான் நாங்க மரியாதை கொடுப்போம். தமிழ்நாட்டு பெண்ணுன்னா எங்க அக்கா தங்கச்சி, என் பொண்டாட்டி, என் பொண்ணு எல்லாம் சேர்ந்து நாங்கெல்லாம் தமிழ்நாட்டில் வாழறோம் தானே, நாங்கெல்லாம் விஜயை ஆதரிக்கிறவங்க தானே. இது என்ன கலாச்சாரம் திமுக பரப்புது? ஒரு பெண்களுக்கு ஒரு மரியாதை இல்லையா? தொடர்ந்து பெண்களை விமர்சனம் செய்யறதையே ஒரு குறிக்கோளா வச்சிருக்கிறீங்களே. இப்படிதான் நயனார் நாகேந்திரன் சம்பந்தமே இல்லாத திரிசாவை பேசினார். சிவி சண்முகம் சம்பந்தமே இல்லாத நயன்தாராவை பேசுறாரு. இது என்ன? இதுனா ஒரு பரவுது, இப்படி ஒரு பரவுது. நீ சம்பந்தம் தமிழ்நாட்டு பெண்களை பேசுற திமுகல. இப்போ இது வந்து திமுக இது வந்து புதுசு இல்லைங்க, இது ஒரு கலாச்சார சீரழிவை திமுக வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசாத பேச்சா பெண்களை? இந்த சைதை சாதிக்குன்னு ஒருத்தர் இருப்பான, அவன் ஒரு பப்ளிக் கூட்டத்துல பேசுறாங்க. நடிகை குஷ்பு, நடிகை நமிதா, நடிகை காயத்ரி, நடிகை கௌதமி, இவங்க எல்லாம் எவ்வளவு செருப்பட்டு அடிக்க வேண்டிய வார்த்தை இது? செருப்பட்டு அடிக்க வேண்டிய வார்த்தை எங்கிருந்து வருது? உங்களுக்கு இவ்வளவு கொழுப்பு, இவ்வளவு திமிரம் உங்களுக்கு? இதெல்லாம் ஸ்டாலின் அனுமதிச்சு உட்காந்துக்கிறாரு. சொல்லுங்க, எவ்வளவு ஒரு தரந்தான் நான் வந்து விமர்சிக்கிறேன். அந்த பொன்ராஜ்ன்றவன் ஒரு அப்துல் கலாம் கிட்ட வந்து நான் உதவியாளர் சொல்லி ஊரை ஏமாத்தினுக்கிறான். அப்துல் கலாம் மீண்டும் ஜனாதிபதி ஆவதை தடுத்தவர் கருணாநிதி. கலாம் என்றால் கலகம் என்று அவரை கேவலப்படுத்தியவர் கருணாநிதி. அங்க போய் யாரு அவரை வெறுத்தாங்களோ எதிர்த்தாங்களோ அங்க போய் நீ வாங்கி பொழைக்கிற, வாய வாடகை விட்டு பொழைக்கிற, போய்ச்சின்னு போய விபச்சாரிகள். இவங்க எல்லாம் யாரு? இவங்க எல்லாம் டே ஒரு வார்த்தைனா ஒரு மரியாதை இருக்கணும், ஒரு கௌரவம் இருக்கணும். நான் படிச்ச தற்கொலை கூட்டன்ற, நீ படிச்சவனடா? நீ படிச்சவனா? தற்கொலை கூட்டன்ற. அப்ப திமுக இருக்கிறவங்களா எல்லாம் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு வந்தவங்களா? ஸ்டாலின் நான் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் இருந்தவரா? கருணாநிதி தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டி முடிச்சுவரா? சொல்லுங்க, யார் நீங்க எல்லாம்? யாரை பார்த்து தற்கொலை கூட்டன்றீங்க? நான் எங்க கட்சிக்காரங்க எங்க ஆளுங்க பேசுறாங்களா இவ்வளவு திறந்தாங்க? தலைவர் விஜய் பேசினாரா? இல்ல சீமான் அந்த குற்றச்சாட்டையும் சொல்றாரு. என்ன பேசினாங்க? யாரோ ஒருத்தன் வாட்ஸ்அப்ல எவனோ ஒருத்தன் ஒரு தொண்டை அவன் போடுற பதிவுக்கும் நான் ஜனாதிபதி கிட்ட உதவியாளர் இருக்கிறவர்கள் சொல்ற பொண்டாடி பேசுறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? என் கட்சி தலைவர் பேசினாரா? எங்க கட்சியோட பொதுச் செயலாளர் பேசினாரா?
ஆனந்த் அண்ணன் பேசினாரா? அவங்க யாருமே பேச ஆதவர்ஜனா பேசினாரா? நிர்மல்குமார் பேசினாரா? சொல்லுங்க. யாரோ ஒருத்தன் ஒரு பதிவு போடுறோம், அவங்க எல்லாம் போட்டாங்க, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இருக்குதா? இப்ப நாங்க எடுக்கட்டுமா? திமுக என்ன நான் பதிவு போடுறோம், எங்க தலைவரை பத்தி நாங்க பேசட்டுமா? சொல்லுங்க. ஒரு ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு மேட்டருங்க இது. வேணும்னு தமிழ்நாட்டு பெண்களை இழிவுபடுத்தணும், கலாச்சார சீரழிவை விஜய் நடத்தி கொண்டிருக்கிறார். யாரா கலாச்சார சீரழிவை நடத்துறது? யார் நடத்துறது? பள்ளிக்கூடத்திலேயே பெண்கள், பெண் பிள்ளைகள் மதுவை பாட்டில் கிளாஸ்ல ஊத்தி சேஸ் சொல்லி வகுப்பறையில குடிக்கிறாங்க. இதுதான்டா கலாச்சார சீரழிவு. படிக்கிற பசங்க யூனிஃபார்ம் போட்டு கஞ்சா நிக்கிறாங்க, புளிப்பு மிட்டாயிடுறாங்க, பேப்பரை நக்குறாங்க, மோந்து பாக்குறாங்க, என்ன பண்றதே தெரியாத இருக்கிறாங்க. இதுதான்டா கலாச்சார சீரழிவு. பள்ளிக்கூடங்கள் பக்கத்திலேயே போதை வஸ்து விக்குது. இதெல்லாம் தான் கலாச்சார சீரழிவு. கலாச்சார சீரழிவுனா உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா இல்லையா? 2 வயது பெண் குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்ல, 80 வயது வயதான மூதாட்டிக்கும் பாதுகாப்பு இல்ல. 20 வயசு 24 வயசு பையன் போய் கெடுக்கிறான் 80 வயசு ஆயாவ. 66 68 வயசு ஆயாவ ஒரு 26 வயசு பையன் போய் உறவு கொண்டு அவங்கள வன்கொடுமை பண்றான். இதெல்லாம் தான் கலாச்சார சீரழிவு இந்த திமுக ஆட்சியில. இதுதான் கலாச்சார சீரழிவு. போதையில என்ன செய்யணும் தெரியாத திருவள்ளூர்ல ஓடுற ரயில்ல இருந்து ஒரு பையனை இழுத்து போட்டு, அவன் பேரும் தெரியாது, அவன் ஊரம் தெரியாது, இவனுக்கு அவனுக்கும் முன்பாக எதுவுமே கிடையாது. ஆனா ஒரு செல்போனை புடிச்சிக்கின்னு அவனை வெட்டு வெட்டு வெட்டுன்னு வச்சு ரீல்ஸ் போட்டான் பார். இதெல்லாம் தான் கலாச்சார சீரழிவு. ஆனா இரும்பு கரம் கொண்டு அடக்குறோம் அப்படின்றத திமுக தொடர்ந்து சொல்லிட்டு தானே இருக்காங்க. அவங்க இரும்பு கரம் போட்டு அடக்கல, துரும்பு கரம் போட்டு அடக்கல. எந்த எதை போட்டு அடக்குனாங்க நீங்க சொல்லுங்க. நான் சொன்ன இந்த சம்பவம்லாம் நாட்டுல நடக்குதா இல்லையா? நடக்குது. முடிவு எட்டப்படல இருக்கு. முடிவு எட்டுக்குதான். யாருக்காவது பயம் இருக்குதா? தவறு செய்யணும் பயம் இருக்குதா? ஒரு 4 நாளைக்கு முன்னங்க சிங்கப்பெருமாள் கோயிலாண்ட ஒரு 28 வயசு பையனை கீழே போட்டு கல்ல தூக்கி நல்லா மண்டையில போட்டு தூக்கி 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 போடுறாங்க. வீடியோ ரெக்கார்டு, அதுவும் பப்ளிக் பாக்குறாங்க. பயம் இல்ல. 3 பேர் பைக்ல நிக்கிறான். அவன் செத்துட்டானா அவன் தலையை நல்லா தூக்கி தூக்கி கல்ல போடுறான், திரும்ப எடுக்கிறான், கல்ல போடுறான், திரும்ப எடுக்கிறான். ஒரு உயிருங்க. இவ்வளவு அக்கிரமம் நடக்குதுங்க இந்த ஆட்சியில. இதை எவனா பேசுறானா? சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் எல்லாம் பேசி நாட்டுல இருக்கிற மக்களை குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப காவல்துறையோட வேலை என்னவா இருக்குது? ஏன்னா இப்ப காவல்துறை வேலை விஜய் எப்படி தடுக்கிறது, விஜய் எப்படி வெளியே வராத பாத்துக்கிறது. அவங்களுக்கு இன்னும் அவங்க எஜமானர்கள் தான் வேலை சொல்லி இருக்கிறாங்களோ அதைத்தான் அவங்க செய்யறாங்க. இன்னமும் காவல்துறை அந்த திமுக மெயின் செட்டை விட்டு இன்னும் வெளியே வரல. சரியா? சீமான் அவர்கள் கேட்கிறாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்க கட்சியை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க, அவங்க ஆளுங்க பேசுறாங்க. அப்பெல்லாம் விஜய் அவர்கள் நேரடியா எதுவும் பேசல, தன்னுடைய தொண்டர்களை அடக்கி வைக்கல. இந்த விஷயத்துக்கு விஜய் நேர போன விஷயத்த சொல்றாங்க. நேரா போய் புகார் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டு பெண்களின் விபச்சாரம் சொல்றது இதை விட என்னங்க வேணும்? என் தாயை பழித்தவனை என் தாய் தடுத்தாலும் விடான்னு சொல்றாங்க. என் தாயை பழிச்சவனை என் தாய் தடுத்தாலும் விட மாட்டேன். என் அக்கா தங்கச்சின்னு என்ன சகோதரர்கள் விபச்சாரிகள் சொல்லும் போது அது எப்படி அதுக்கப்புறம் சும்மா இருக்க முடியும்? நீ சும்மா இருப்ப, விஜய் சீமான் சும்மா இருப்பார். ஏன்னா அவர் விஜயலட்சுமியே விபச்சாரின்னு சொன்னவர். உனக்கும் பொன்ராஜுக்கும் நல்லா ஒத்து போகும். சீமாலாம் ஒரு ஆளாங்க. இல்ல இப்ப கூட சொல்லிருக்காரு, இலவசமா புல்ல கூட கொடுப்பாங்கன்னு. அது வேற சர்ச்சையாயிட்டு இருக்கு. யார் சொன்னது? சீமான் அவர்கள் சொன்ன விஷயம். இலவசமா எல்லாம் வாங்கி போட்டு சீமான பத்தி பேசுற டென்ஷன் வரங்க. புரியுதுங்களா? சீமான் எதுக்கா கட்சி ஆரம்பிச்சாரு? தமிழ் தேசியத்துக்கு. தமிழ் தேசியனாரு, ஈழ தமிழர்னாரு, இலங்கை பிரச்சனைனாரு. எதையாவது இன்னைக்கு அவர் பேசுறாரா? அந்த ஈழத்துல செத்து சுண்ணாம்பா போட மக்களுடைய மறுவாழ்வை என்னைக்காவது சிந்திச்சாரா? தந்தை பெரியார தலைமையில தூக்கி வச்சுன்னு போட்ட அண்ணாரு இன்னைக்கு பெரியார தூக்கி விசிறி அடிக்கிறார். எவன் என்னைக்கா சிந்திச்சாரா? எதை சொல்லி வந்த இன்னைக்கு பிராமண கடப்பாளைய கையில எடுத்து நான் திராவிட மாளிகை இடிப்பேன் சொல்லு. உன் பிள்ளைய எடுத்துன்னு போய் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல 25 லட்சம் பணம் கட்டி உன் பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு ஊராம் பிள்ளைங்களை மாடு மேய்க்க சொல்ற நீ ஒரு தலைவனா? நீ திறன் நிதி வாங்கி தொண்டங்கட்ட பிச்சு எடுத்து வயிறு வலிக்கிற. உலகம் முழுவதும் இருக்கிற ஈழத்தமிழர்கிட்ட எல்லாம் பணம் வாங்கி கட்சி நடத்தி நீ பொழப்பு நடத்துற. சீமான் விரக்தியின் உச்சத்துல இருக்கிறாருங்க. விரக்தியின் விளிம்புல இருக்கிறார் சீமான். புரியுதுங்களா? அவரு அவரால் முடியலங்க. விரக்தின் அவர் நிக்கிற தொகுதியில அவர் டெபாசிட் கூட வாங்க மாட்டார் சீமான். கல நிலவரம் அப்படி இருக்குது. சீமான் எல்லாம் யார் சேர்க்கிறாங்க? அனாத மாதிரி போறாருங்க. நேத்து ஒரு வீடியோ பாருங்க. ஆளே இல்ல, அனாத மாதிரி போறாருங்க சீமான். ஒரு ஈகால ரோட்ல வடிவாளு ஒரு மேஜிக் ஷோ நடத்துறாங்க. கரிகாலன் மேஜிக் ஷோ. ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க மேஜிக் ஷோ. அந்த மாதிரி ஆளே இல்லைங்க, போறாங்க. புரியுதுங்களா? இப்ப திமுக ஸ்டாலின் பிரச்சாரத்தை கிளம்புறாரு. எத்தனை கோடி செலவாகும் தெரியுமா? 2ஆம் தேதி கிளம்புறாரு. எத்தனை கோடி? மாவட்ட செயலாளர்கள் சூட்கேஸை திறந்து வச்சு நீ எண்ணணும். இத்தனை பேர் நீட்டுவா, இவ்வளவு பேர் நீட்டுவா, இவ்வளவு பேர் நீட்டுவா, இந்த இடத்துல நீ பேண்டை செட் பண்ணி, இந்த இடத்துல நீ நடந்து செட் பண்ணி, இந்த இடத்துல மேட இப்படியா ஜனத்தை கூட்டுங்கடா. இது எதுவுமே வானாடா எங்க தலைவருக்கு. உங்க விஜய் நான் வர முடிஞ்சு போச்சு. அதான் இவனுங்களால தாங்க முடியல. ஓகே, கண்டிப்பா சார். நிறைய விஷயங்கள் பேசணும். ஒரு நேரத்துக்கு நன்றி.